தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா என்ன மாதிரி பசங்க இந்த ஷோரூமில் வண்டி எடுக்காது. ராயல் என்ஃபீல்டுன்ற பைக்கே ஆசைப்படாதீங்க. அது ஒரு வண்டியே கிடையாது, ஒரு ஸ்பேர், அது குப்பை. அது என் பேர் வந்து பன்னீர்செல்வம். செஞ்சி கிராமத்துலேருந்து வரேன். ராயல் என்ஃபீல்டு பைக்கு தான் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த வண்டியை எடுத்தேன். இந்த ஷோரூமில் வந்து எடுத்ததுலேருந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் தொடர்ந்து இவங்ககிட்ட தான் சர்வீஸ் விட்டேன். வண்டியில் வந்து இன்ஜின் நாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு வண்டியை வந்து சர்வீஸ் கொடுத்ததுக்கு இன்னும் 10 நாளில் வந்து வண்டி எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வண்டி வந்து 4 மாதமாக இவங்ககிட்ட தான் இருக்குது. டியூ கட்டியிருக்கேன், 4 டியூ கட்டியிருக்கேன். வண்டி இன்னும் தரவே இல்லை. வந்து என்னான்னு கேட்டதுக்கு வண்டியில் இருக்கிற ஸ்டார்லாம் வேறு வண்டிக்கு எடுத்து மாற்றிருக்காங்க. இப்போ வண்டி வந்து கேட்டதுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா பில்லு ஒன்று நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குன்னாங்க. இப்போ வந்து 6000 ரூபாய் தேவையில்லாத ஒரு பில்லு காமிச்சு இதெல்லாம் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தயவுசெய்து ராயல் என்ஃபீல்டு பைக் எடுக்கிறோம்னா இந்த ஷோரூமில் மட்டும் வண்டி எடுக்காது. எந்த ஷோரூம் தலை? இது விக்னேஷ் மோட்டார் சொல்லிட்டு காட்டுப்பாக்கத்தில் இருக்குது. இந்த ஷோரூமில் மட்டும் தயவுசெய்து வண்டி எடுக்காது. நீங்கள் எப்படி வந்தீங்க? அந்த அமௌண்ட் எப்படி கொடுத்தீங்க? இது வந்து இப்போ வந்து இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறதுக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா போதும், வேறு எந்த எக்ஸ்ட்ரா காசுலாம் நீங்கள் தர வேணாம்னு சொன்னாங்க. இப்போ வந்ததுக்கு இவங்க வந்து எக்ஸ்ட்ரா பில்லு போட்டு இதெல்லாம் மாற்றிருக்கேன், இதுக்கெல்லாம் நீங்கள் பில்லு கட்டி தான் ஆகணும். இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் என் கோயிலுக்கு போக வேண்டிய காசை சேர்த்து வச்சு இந்த உண்டியில் ஓடிச்சு இப்போ நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். அந்த வீடியோவோட நான் உங்களுக்கு ஆதாரத்தில் நான் காமிக்கிறேன். அது இதில் வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாதனால ஏதோ ஒரு பில்லை காமிச்சு இதில் வந்து இதை காமிக்கிறாங்க. இதை வந்து இதெல்லாம் மாற்றிருக்கேங்க உங்கள் வண்டியில். ஆனால் இன்ஜின் உள்ளே வர பொருளெல்லாம் வாரண்ட்டி இருக்குன்னாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும், காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா. இதை பாருங்கள், நான் கோயிலுக்கு போகிறதுக்கோசம் காசு சேர்த்து வச்சுருந்தேன். இந்த மொத்த இதுவும் நான் அதை இப்போ எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை வச்சு தான் இப்போ நான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது தயவுசெய்து இந்த ஷோரூமில் மட்டும் வண்டி வாங்காதீங்க. ஆசைப்பட்டு எடுக்கிறனா கூட வேறு எதனா ஷோரூமில் போய் எடுத்துங்க. இந்த ஷோரூமில் தயவுசெய்து எடுக்காதீங்க. என்ன காரணத்துக்காக வண்டி நீங்கள் இந்த சர்வீஸ் சென்டர் ஷோரூமில் விட்டீங்க? வண்டி இங்கே பக்கத்துலேயே இருக்குது. வண்டி வந்து நல்லா பார்ப்பாங்களே. ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லேயே எடுத்து ஒரு டீலர் மூலிமா போனால் ஏதாச்சும் ஃபால்ட் வருமே, டேரெக்டாக எடுத்துடலாம் சொல்லி தான் இங்கே எடுத்தது. ஆனால் இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எப்படி தான் தெரியும். ஒரு கஸ்டமரை வந்து நான் வண்டி எடுக்க வரும்போது எதனாச்சும் ஃபால்ட்டுனா 5 டேஸில் 6 டேஸில் வந்து வண்டி கொடுத்துருவேன்னாங்க. ஆனால் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 4 மாதம் வரைக்கும் என் வண்டி சும்மா தான் நின்று இருக்குது ஷோரூமில். நான் அதுக்கு வந்து டியூ கட்டின்னு இருக்கேன். வண்டிக்கு டியூ கட்டின்னு இருக்கேன். என்ன ப்ராப்ளம் வண்டி உள்ள விட்டீங்க? வண்டியில் இன்ஜின் வந்து 1 வருஷம் கூட ஆகலை வண்டி எடுத்து. அதுக்குள்ளே இன்ஜின்லேருந்து கிராங்க் ஷாஃப்ட் உடஞ்சிச்சு. வண்டி வந்து நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லி அந்த மேனேஜர் சொன்னார். ஆனால் வண்டி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட போகல இந்த ஷோரூம் மட்டும் தாண்டி. அதுக்குள்ளே வண்டி நடு ரோட்டில் நின்று ஒரு டாடா ஏசியில் தான் எடுத்துன்னு வந்து நாங்கள் இறக்கணும் அந்த வண்டியை. பிஸ்டன்லேருந்து சவுண்டு வருதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அதுலேருந்து வரல, டேபிட்டர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன், வண்டி வந்து நான் ஸ்மூத் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் உள்ள தான் ஃபால்ட் இருக்குது, டேங்க் ஷாப்பில் ஒஞ்சிச்சு. இதை வந்து நீங்கள் இங்கே வச்சு தான் சர்வீஸ் பண்ணணும். வண்டி எடுத்துன்னு போகிறதுனா எடுத்துன்னு போய்ங்க, இல்லை இங்கே சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணுறதா எப்படின்னு கேட்டதுக்கு வாரண்ட்டி இருக்குது, நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னாங்க. 4 மாதமாக வச்சு இந்த ஷோரூமில் ரெடி பண்ணின்னு இருக்காங்க. நல்ல ஒரு டெக்னீஷியன் வச்சு 4 மாதமாக. வண்டி என்கிட்ட எடுக்க வரும்போது ஸ்டார்டிங்கில் சொன்னது வந்து என்னென்னா 10 நாள்லேருந்து 15 நாளில் வண்டி டெலிவரி கொடுத்துருவோம், என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வண்டி 4 மாதமாக வச்சுருந்து என்னை வந்து அப்ரூவல் கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுக்காக நான் 3 லட்ச ரூபா கொடுத்து நான் வண்டி வாங்கினேன். அதுக்கு நான் ஸ்ப்ளெண்டர் பைக்கு 3 பைக்கு நான் நெட் கேஷில் எடுத்துகிட்டு போயிருப்பேன். எந்த ஃபால்ட் இல்லாமல் வீட்டாண்டு வச்சு ஓட்டியிருப்பேன். ரொம்ப லாங் வரமே சொல்லிவிட்டு இந்த வண்டி நான் எடுத்தேன். இப்போ இந்த 4 மாதமாக நான் ட்ரெயினில் தான் வந்து இருந்தேன். ஆஃபீஸில் போனால் அசிங்கமாக திட்டு வாங்கினேன். அவன் திட்டக்கூடாதுன்றதுக்கோசமே நான் மாலை போட்டிருக்கேன். அந்த ஆஃபீஸில் போனால் என்னை திட்டுறாங்கன்றதுக்கோசமே நான் மாலை போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் இவங்களுக்குன்னா தெரிய போகுது. இப்போது இவங்க வந்து அவ்வளோ அலட்சியமாக பேசி அனுப்புகிறாங்க. இப்போ மறுபடியும் ஃபால்ட் வருமானா 50 கிலோ ஸ்பீடு வந்து 50லேயே மெயின்டைன் பண்ணுங்க, 50லேயே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக நான் வண்டி எடுக்கிறேன். ராயல் என்ஃபீல்டு இருந்துன்னா நல்லா ஓட்டுறது, லோடு எடுக்கிறோம், நல்லா வண்டி நல்லா லாங்லாம் ஓட்டலான்றதுக்கோசம் தான் வண்டி எடுத்தது. இவங்க வந்து 50ல் மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க, ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அப்படின்னு. 20-30 கிலோமீட்டர் ஓட்டுனா அப்படின்னா எதுக்கோசம் நம்ம வண்டி எடுத்தது? இன்ஜின் நாய்ஸுக்கோசம் தான் வண்டி விட்டுது. இவங்க இண்டிகேட்டரில் கைட்டி எதுக்கு தேவையில்லாது? இண்டிகேட்டருக்கும் அந்த இன்ஜினுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதில் எடுத்து மாற்றுறதுக்கு என்ன இருக்குது? அது ஏன் மாற்றுறாங்க? கேட்டதுக்கு நான் பண்ண தப்பு தான், நான் வந்து உங்களுக்கு வண்டி டெலிவரி தரும்போது நான் மாற்றி கொடுத்துறேன் அப்படின்னாங்க. அது என்னோடய இண்டிகேட்டரே கிடையாது, எல்லாமே பழைய சேர்த்து போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு சர்வீஸ் வரவங்களுக்கும்
இப்போ பேக்ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க போல் இந்த ஷோரூமில். ஒரு எதுவுமே இல்லை, ஏழை பையன் வந்து ஒரு வண்டி எடுக்கிறான்னு வச்சுங்களேன், அவங்கள இந்த மாதிரி தான் ஏமாற்றி இப்போ வாங்கன்னு சொல்லி அமுச்சுன்னு இருக்காங்க. தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன மாதிரி பசங்க இந்த ஷோரூமில் வண்டி எடுக்காது. ராயல் என்ஃபீல்டுன்ற பைக்கே ஆசைப்படாதீங்க. அது ஒரு வண்டியே கிடையாது, ஒரு ஸ்பேர், அது குப்பை. அது தயவுசெய்து இந்த வண்டியில் வந்து மட்டும் எடுக்காதீங்க. பேர் வந்து பன்னீர்செல்வம்.